சும்மா ஃபோனை நோண்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஜானுவை கேட்டேன், மாமா ஃபாரஸ்ட் போகலாமான்னு. சரி ஓகேன்னு சொன்னேன். ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு 2 3 மரம் இருக்குது. அதைத்தான் இவங்கெல்லாம் ஃபாரஸ்ட்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அது வேறு ஏதோ ஃபாரஸ்ட்டு. அப்படி சொல்லிட்டு இந்த ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணோம். மலாட் ஸ்பைக் இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் டீன் இதான் இதோட பேர். இது சொல்லறக்கே வாயில் வர மாட்டேங்குது. அப்படி இருந்தோம் ஓகே கிளம்புடா. அடிக்கிற குளிருக்கு காஃபி எல்லாம் குடிக்காமல் வெளியவே போக முடியாது. அதனாலே நாங்கள் 2 காஃபி ஆர்டர் பண்ணோம். நாங்கள் 2 குடிக்க ஆரம்பித்தோம். கிளம்பியாச்சு. ஆனால் செம்ம பிளேஸுங்க. நம்ம ஊட்டியில் லேக் இருக்குமில்ல, இன்கேஸ் அந்த லேக்கு சுற்றி நடந்தால் எப்படி இருக்கும் அதேமாதிரி தான். அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது, சின்னது தான். ஆனாலும் அதோடய கிளைமேட்டு, அதோடய அட்மாஸ்ஃபியரு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை சவுண்டோ இல்லை மியூசிக்கோ ஒன்றுமே கிடையாது. அவன் வராங்க, அவன் என்ஜாய் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தீங்கன்னா கூட அதுக்குன்னு என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே ட்ரெக்கிங் மாதிரியான ஒரு வேயெல்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே போகலாம், ஜாலி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அது தனி. இது ஓகேவா? இந்த இடம் வந்துட்டு ஓகே. நான் பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஃபேமிலியோடு தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லோரும் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஏதோ தெரியும்னு சொல்லிட்டு ஜானுவை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் ஏதோ கத்திகிட்டு இருந்தான். நம்ம அதுக்காக தான் அங்கே பார் அது தெரியுதா, இங்கே பார் இது தெரியாதுன்னு சொல்லிட்டு டைலாக் மட்டும் விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த சீனரி, இந்த பேக்ரவுண்டெலாம் பார்க்கும்போது தான் தெரியுது எதனாலும் ஓகே இந்தியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் வெளியே ஷூட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஷூட் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது. சும்மா ஓகே என் மொபைலில் ஷூட் பண்ணுது. எனக்கே பார்க்குறக்கு ஓகே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஓவராக தான் போடுவோம் சொல்லுவோம் நம்ம வாய். அடிக்கிற குளிருக்கு வெளியெல்லாம் போக முடியாதுங்க. அப்படி இருந்து 2 வாரம் ஜானுவுக்கு லீவ். எங்கேயும் போகல, வீட்லேயே தான் சுற்றிட்டு இருந்தேன். சரி ஓகே 31 டிசம்பர் 2025 முடிய போகுது. இனிமேல் நம்ம அடுத்த வருஷம்தான் வெளியே போக முடியும். கடைசியாக இந்த வருஷம் வெளியே போயிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ இவங்க இந்த பிளான் போட்டாங்க. ஆனால் வந்ததுக்கு வருத்துங்க. எதனாலன்னா வந்தோமா 4 இடத்த பார்த்தோமா, மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணோமான்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துச்சு. அப்படிலாம் நாங்கள் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. 2 டீயை குடித்தோம், அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தோம். அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் 2 3 வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் ஓகே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணுறதே ஒரு பெஸ்ட்டு தாங்க. ஏன்னா வெளியே வந்தோமா, மைண்டு ஃப்ரீ பண்ணோமா, இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தோமா, வீட்டுக்கு போனோமா ஜாலி பண்ணோமான்னு இருக்கலாங்க. அதை தாண்டி ஓகே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்துட்டு நம்மளே நம்ம சைட் பண்ணிவிட்டு எதுக்கு இருக்கணும்? அது தேவையில்லை. பிளான் தி அன்பிளான் ட்ரிப், ஜாலி பண்ணுங்கள்.